தினமும் நம்மளோட சேனல்ல வித்தியாசமான ஹாரர் படங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம 2018 வெளியான தி பொசஷன் ஆஃப் ஹானா கிரேஸ் அப்படிங்கிற ஒரு ஹாரர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் கிடையாதுங்க, ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணை கட்டிலில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. 2 பாதிரியார் மந்திர வார்த்தைகளை சொல்லி சடங்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. கூடவே அந்த பொண்ணோட அப்பாவும் இருக்காருங்க. அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த பேய் அங்கேருந்து போகிற மாதிரி தெரியலங்க. அதில் ஒரு பாதிரியாரை அந்தரத்துலேயே தூக்கி அப்படியே ஆங்கரில் மாட்டுற மாதிரி ஒரு ஆணியில் மாட்டிடுதுங்க. பக்கத்தில் இருந்த இன்னொரு பாதிரியாரையும் கொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ தன்னோட அப்பா வேற வழி இல்லாமல் பக்கத்தில் இருந்த ஒரு தலகாணியை எடுத்து அவளோட முகத்திலே வச்சு அமுக்கி கொண்டுடுறாங்க. இப்போ தான் இந்த படத்தோட டைட்டிலையும் போட்டு ஆரம்பிக்கிறானுங்க. கட் பண்ணால் இது நடந்து 3 மாதங்கள் ஆகிடுதுங்க. நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் போலீஸில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. ஆனால் ஒரு பிரச்சனைனால வெளியில் வந்திருப்பா. அது என்ன பிரச்சனைனா, இவ போலீஸில் ஒர்க் பண்ணப்போ ஒரு அக்யூஸ்டை விரட்டிட்டு போய் கன் பாயிண்டில் நிப்பாட்டுவாங்க. இவ அவனை சுடுறதுக்காக ஒரே ஒரு செகண்ட் யோசிப்பா. அந்த ஒரு செகண்டில் அவன் இவ கூட இருந்த ஒரு ஆஃபீஸரை கொன்றுவான். இந்த குற்ற உணர்ச்சியினால தான் அந்த வேலையவே விட்டுட்டு வெளியில் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் போதை பழக்கங்களுக்கும் இவ ரொம்ப அடிமையாயிருவா. அதுக்கப்புறமா தான் அவள் ஃப்ரெண்டு மூலியமாக இது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் பிண வரையில் ஒர்க் பண்ணுற ஒரு வேலை கிடைக்குங்க. அந்த வேலைக்காக தான் வந்திருக்கா. நைட் ஷிஃப்ட் இன்றைக்கி அவளுக்கு. அங்கே இருந்த டாக்டர் ஒரு பிணை வந்ததுன்னா அதை எப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும், என்னென்ன பாகங்களை எப்படியெல்லாம் குறிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அங்கே 2 செக்யூரிட்டி இருப்பாங்க. ஒருத்தன் சரியான ஜொல்லு பார்ட்டிங்க, இன்னொருத்தன் கருப்பெண்ணே சொல்லிக்கலாம். அவளோட கடந்த கால வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு பிரேக்கப்பும் இருக்கும், அதையும் நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் யாருன்னே தெரியாத ஒரு நபர் கதவை திறந்து விடுங்க, நான் உள்ளே வரணும்னு சொல்ல, இது பாருங்க அது மாதிரிலாம் திறக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கப்பவே அங்கே ஒரு பிணை வருதுங்க. அதை பார்க்கறதுக்காக அவள் போகிறா. அந்த கேப்பை யூஸ் பண்ணி அவன் உள்ளே வந்துடுறாங்க. அவங்க கொண்டு வந்த பிணை வேற எதுவும் இல்லைங்க, அவங்க சடங்கு நடத்தி கொண்டாங்க பார்த்தீங்களா, அந்த ஹேனா தாங்க. ஆனால் அவளோட உடம்புல நிறைய வெட்டுக்காயங்கள் இருக்குங்க, நிறைய எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவளோட பாடியில் பாதி பாகம் எரிஞ்சும் போயிருக்குங்க. அவள் உடம்புல உள்ள காயங்கள் எல்லாத்தையுமே குறித்து வச்சுக்கிறாங்க. அவளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்து வச்சுக்கிறா. அவளை எல்லா ஆங்கிள்லையும் ஃபோட்டோவும் எடுத்துக்கிறா. எல்லா வேலைகளையும் முடித்ததுக்கு அப்புறமா அந்த பிணத்தை ஒரு ட்ரா மாதிரி இருக்கும், அதில் வைப்பாங்க. அதில் வச்சு லாக் பண்ணுறப்போ பக்கத்தில் இருக்க கண்ணாடி கிளாஸ் உடஞ்சி போயிருங்க. அதை எடுக்கிறப்ப இவளோட கையில் சின்னதாக கீறல் ஏற்பட்டுரும். அதுக்கு அவள் இவளோட கையில் ஒரு கட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் இவள் லாக் பண்ணி வச்சுருந்த இந்த டோரு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுதுங்க. திரும்பி போய் பார்க்குறா. மறுபடியும் நல்லா சாத்த ட்ரை பண்ணுறப்போ இவ உடம்புல இருந்து அந்த ஒரு துளி ரத்தம் அந்த கவரில் விழுகுதுங்க. அவளை பற்றி ஏதாவது டேட்டா பேஸ் கிடைக்குமான்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப தான் அவளோட லைசன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் அவளோட கண் கருப்பு கலரில் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த பிணத்தோட கண் ப்ளூ கலரில் இருக்குங்க. அதை அவள் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ சின்னதாக ஒரு வண்டு இருக்குங்க. அதை பார்க்குறா. டக்குன்னு ஓப்பன் பண்ணால் ஆயிரக்கணக்கான வண்டுகள் அப்படியே மொக்கிதுங்க. பார்த்து பயந்து போயிடுறா. அவளோட வேலைகளை முடிச்சுட்டு அவள் சும்மா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. அப்போது வித்தியாசமான ஒரு சத்தத்தை கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தா வெளியில் நின்னா பார்த்தீங்களா ஒருத்தன், அவன் இவளோட பணத்தை இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவன் ஹீரோயின் எதுக்காக இந்த பணத்தை இழுத்துட்டு போகிற, கீழே வையின்னு அவன் கூட சண்டை போடுறா. அதுக்கு அவன் உன்னால் புரிஞ்சுக்க முடியாது, தயவு செய்து என்னை விடுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் ஹீரோயின் செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றாங்க. அவன் எரிக்க பார்க்க அதே நேரத்தில் அந்த 2 செக்யூரிட்டியும் வந்து அவன் கூட சண்டை போடுறாங்க. ஆனால் அவன் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. மறுபடியும் அவளோட பிணத்தை அதே ட்ராவில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. தூரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போது டோரு ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ஓப்பன் ஆகுதுங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் அந்த பணத்தை வெளியில் எடுத்து குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவளோட வாயை டக்குன்னு பொழக்குது. நம்ம ஹீரோயினுக்கு அல்லு இல்லைங்க. நடந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு ஹீரோயினோட ஃப்ரெண்டு இங்கே வந்துடுறாங்க. சரி நீ கிளம்பு, நம்ம பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை நான் இங்கேருந்தே ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்கிறா. ஹீரோயின் வெளியில் ஒரு போலீஸ்காரன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அந்த ஜொல்லு பார்ட்டி உள்ளே இருக்காங்க. அவன் ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கப்போ அந்த பிணங்களெல்லாம் அடுக்கி வச்சுருக்க ட்ராலேருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு ஓப்பன் பண்ணி தலையை உள்ளே விட்டா கத்துன்னு கத்துறாங்க. அப்படியே அவனை தூக்கி வீசுது ஏதோ ஒரு சக்தி. அப்படியே அந்த இடத்துலையும் மிதந்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த பிணத்தோட ட்ராக்குள்ளேயே அவன் போயிடுறான். அவன் செத்து போன மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் மறுபடியும் வந்து பார்க்குறப்போ எல்லா பொருட்களும் களைஞ்சு போயிருக்குங்க. அதெல்லாம் அவன் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. எங்கடா போனா அந்த பைத்தியக்காரன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா.
அவள் ரெஸ்ட் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கப்போ அவனோட ஆளுக்கு மெசேஜும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு பால் இவ காலுக்கிட்ட உருண்டுட்டு வந்து நிற்கிது. அது இவளோட பால் தான். யாரா உருட்டி விட்டான்னு அதை எடுக்கிறதுக்காக கிட்ட போகிறப்போ டக்குன்னு ஒரு கருகி போன கை வந்து அதை எடுக்குதுங்க. ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறாங்க. அவனும் ஒரு போலீஸ்காரன் தான். என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயங்களெல்லாம் கேள்விப்பட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்கப்போ சரி ஓகே நான் அப்புறமா கூப்பிட்றேன்னு வச்சிட்றா. மறுபடியும் ஹேனாவை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவள் இது மாதிரி பேய் ஓட்டுற சடங்கு மூலமாக தான் செத்து போயிருக்கா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறா. மறுபடியும் ஹேனாவோட பிணத்தை வெளியில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப தான் அவளுக்கு ஒரு அதிர்ச்சிங்க. அவள் உடம்புல இருந்த நிறைய காயங்கள் மறைஞ்சு போயிருக்கு. அவள் உடம்பு பாதியாக எரிஞ்சு போயிருக்கும் இல்லையா, அதுவும் சரியாக இருக்குது. இப்போ மறுபடியும் அவள் வந்து சிஸ்டம் நோண்டுறாங்க. சிசிடிவி காட்சிகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. தன்னை சுற்றி என்னெல்லாம் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ அவள் செக் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப தான் இவன் நடந்து போன இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு நிழல் கடந்து போனதையும் பார்க்குறாங்க. அவளுக்கு அப்படியே பக்குன்னு இருக்குங்க. உடனே அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நடந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறப்போ அவள் இது வெறும் நிழல் தான், இதை பார்த்து பயப்படாதுன்னு சொல்கிறா. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு தனியாக நடந்து போய்கிட்டு இருக்கப்போ அந்த செத்து போன செக்யூரிட்டி நிற்கிற மாதிரி தெரியுது. டக்குன்னு பார்த்தா இந்த ஹேனா பேய் வந்து நிற்கிதுங்க. அவளை துரத்த ஆரம்பிக்குது. அவள் மாடிக்கு ஓடி போயிடுறா. அங்கே அவளை அந்தரத்தில் தூக்கி இவ உடம்புல உள்ள எல்லா காயங்களையும் அவள் உடம்புக்கு மாற்றிக்கிறாங்க. இவளோட உடம்பை இவளே சரி பண்ணிக்கிறா. கடைசியில் அவளையும் கொலை பண்ணிடுறாங்க அந்த ஹேனா. இப்போ மறுபடியும் ஒரு பிணை வருதுங்க. கூடவே ஒரு போலீஸ்காரனும் வரான். அவங்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின். இவ செத்து 3 மாதங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இவளோட உடம்புல இருக்க எல்லா காயங்களும் சரியாகிக்கிட்டு இருக்கு. அது எப்படின்னு எனக்கு புரியலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. போலீஸ்காரன் அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அதே நேரத்தில் மறுபடியும் அந்த சிசிடிவி காட்சிகளெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அந்த ஹேனா லிஃப்ட்லேருந்து வெளியில் போகிறத பார்க்குறாங்க. அந்த போலீஸ்காரனுக்கு ஆபத்து அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அங்கே வர முயற்சி பண்ணுறதுக்குள்ளேயே அந்த ஹேனா அந்த போலீஸ்காரனோட கழுத்தையே உடச்சி ஒரு ஆம்புலன்ஸில் சொருகி வச்சுருப்பாங்க. ஹீரோயின் திரும்பி பார்க்குறப்போ டக்குன்னு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனான் பார்த்தீங்களா, அவனை காட்டுறாங்க. அவன் இப்போ அவளை லாக் பண்ணிட்டாங்க. அதனால் இவன் சொல்கிறத அவள் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தாங்க அவன் ஒரு விஷயம் சொல்கிறான். இந்த ஹேனாவோட உடம்புல உள்ள எல்லா காயங்களுக்கும் இவன் தாங்க காரணம். அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணோட அப்பனே வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ இறந்த சில நாட்கள்லேயே கூட இருந்த 4-5 பேர்த்த கொண்டிருக்காங்க. இவன் அப்பங்காரனே எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவளை கொல்ல முடியலைங்க. அப்போ இவளை எரிக்கிறது தான் ஒரே வழி, நீயே எனக்கு உதவி பண்ணுன்னு ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அந்த எரிக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அவளை எரிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அப்போ அவங்க அப்பனையே கழுத்தை பிடிச்சி தூக்கிடுறாங்க. 2 பேத்துக்கு சரியான சண்டை வருது. அந்த சண்டையோட முடிவில் அவங்க அப்பங்காரனையே அந்த அவன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போட்டு எரிச்சிட்றாங்க. இப்போ அந்த ஹேனா ஹீரோயினை விரட்டிக்கிட்டு இருக்குங்க. அதே நேரத்தில் அவளை தேடி அவனோட பாய் ஃப்ரெண்டும் வந்துடுறான். அவன் போலீஸ்காரன் இல்லையா, பிறவரைக்கு வந்து தேடி பார்க்குறாங்க. அப்போது அந்த ட்ராலேருந்து சத்தம் வருதுங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அந்த கருப்பன் செக்யூரிட்டி அப்படியே திரும்பி பார்த்தா ஹேனா அப்படியே செவுத்துல அந்தரத்தில் உட்காந்துருக்காங்க. மறுபடியும் 2 பேர்த்துக்கு சரியான சண்டை வருதுங்க. இந்த சண்டையில் அந்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட கை காலெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் கன்னை எடுத்து அவளையே சுட்டு கொண்டுடுறாங்க. மறுபடியும் அவளை எரிக்கிறதுக்காக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் அந்த பேய் வெளியில் வருதுங்க. அவளை கொல்றதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அப்படி எப்படின்னு ஒரு வழியாக போராடி அந்த பிணத்தை எரிக்கிற அடுப்புக்குள்ளே போட்டு கொன்னுடுறாங்க. இப்போது ஹீரோயின் எந்த பயமும் இல்லாமல் தன்னோட வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ ஆரம்பிக்கிறா. இத்தோட அந்த படத்தை முடிக்கிறானுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.